வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்து இருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதான் என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோவில் என்னென்னா, நீங்கள் வந்து நான் போட்ட வீடியோ வரைக்கும் கேமிங் வீடியோ அண்டு ஃப்ரீ ஃபயர் கேமு, டாக்ஸி இப்போ சிம்மில் போட்டிருந்தேன் புதுசாக, அண்ட் டியூமினேஷன் போட்டிருந்தேன், அண்டு அண்ட் அண்ட் பஸ் சிமுலேட்டர் இன்னொன்று போட்டிருப்பேன். இந்த மாதிரிலாம் கேம்ஸ் எல்லாம் ஒரு கார் கேம் இல்லாட்டி ஒரு கன் ஷூட்டிங் கேம், அது இல்லாட்டி அந்த நாடை ஆட்சி பண்ணுற ஒரு கேம் தான் நான் வந்து இதில் போட்டிருந்தேன். இப்போது நம்ம பொலிட்டிக்ஸில் இப்போ வந்துட்டோம். எஸ், இப்போ வந்து நம்ம ஜெர்மன் பொலிட்டிக்ஸில் நம்ம வந்து இப்போது வந்துட்டோம் மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இப்போ இதுதான் நம்ம. ஸோ நம்மளை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னென்னா என்னோடய இதை நான் பண்ண போகிறேன். இருங்க, ஓகே. அண்டு இது வந்து பிளாக்கில் போட போகிறேன். அண்டு இது வந்து இது போட போகிறேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ என்னோடய லீடர் வந்து நான் பேசுகிறேன் ஷாம் கிரிஷ். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃப்ளாகை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என் ஃப்ளாக் ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெட் கலரில் இருக்கட்டும், அண்டு இது வந்து பிளாக் கலரில் இருக்கட்டும். ஸோ ரெட் அண்ட் பிளாக் செம்மையாக இருக்கும். ஸோ அண்டு வேணாம், ரெட் அண்ட் பிளாக் எனக்கு வேணாம், எனக்கு க்ரீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இப்படி நம்ம என்னென்னா ஸ்டார் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டார் வச்சுக்கலாம். அண்டு ஸ்டார் கலர் நம்ம இதே வச்சுக்கலாம். ஸோ செம்மையாக அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமலே வேறு லெவலில் பாருங்கள். ஸோ பிடிச்சி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ எஸ் கைஸ், அரசியலில் நம்ம வந்துருக்கோம். என்னடா இது புதுசாக கண்டென்ட்டு கேட்கலாம். எஸ், நம்மளோட பார்ட்டி ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா பிபிஏ. அண்டு நம்மளோட பார்ட்டி நேம் என்னென்னா பீப்பிள் பவர், PO பவர், ஒரு நிமிஷம், பவர் ARM ஆர்மி. எஸ் கைஸ், பிபிஏ ஷார்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பீப்புள் பவர் ஆர்மி தான் வச்சுருக்கேன் நான். ஸோ பீப்புள் பவர் ஆர்மி செம்மையாக ஒரு நம்ம வந்து ஒரு லீடர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷாம் கிரிஷ் பாருங்கள், இந்த இன்றைக்கி ஜெர்மனி மொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் தான் இனிமேல் இருக்க போகுது. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு யுவர் பார்ட்டி சேர்மன். யூ நீட் டு செட் த பார்ட்டி பொலிட்டிஷியன்ஸ் அட் த கான்ஜெக்ட் அண்ட் கன்வின்ஸ் த மெம்பர்ஸ். ஓகே ஓகே, அக்ரி டு. ஓகே, இதில் வந்து இங்கே வந்து இதோ இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் லைக் என்ன சொல்ல, ஏதோ சொல்லணும் அவங்களுக்கு. அதுதான் எங்களோட ஒரு வேலையே, எங்களுக்கு அதே தான் வேலை. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் ஆஃப் அவர் பார்ட்டி இஸ் பீயிங் நேஷ்னல், பீயிங் ரிலீஜன்ஸ், இல்லை நம்ம ரிலீஜன்ஸ் இருக்கக்கூடாது மக்களே, பீயிங் சோஷியல் டெமோக்ராட்டிக். மக்களே நம்ம வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் போட்டுடலாம், ஏன்னா நேஷ்னல் கொஞ்சம் இதாக இருக்கும் மக்களே. ஆனால் இங்கே எக்கச்சக்கம் பேர் வந்து ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அதான் எல்லோரும் கேட்பாங்க. நம்மளாம் தடுத்துட்டு போடணும். என்னடா இவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ண நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடா 100 ரீச் ஆகிடுச்சு. ஸோ மக்களே, இன்னைக்கு வந்து செமையாக இருக்குது. நான் ஏதோ கிளிக் பண்ணேன் நல்லா தான் எல்லோரும் வந்து. ஸோ மக்களே, அது என்னென்னா
நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு நல்ல இது வந்து இது நார்த் ஜெர்மனி தான் நான் போட்டிருந்தேன். பார்ட்டிஸ் வந்து லைக் என்ன சொல்ல கொஞ்சம் டஃப்பாக தான் மக்கள் இருக்கும். ஏன்னா அது வந்து என்ன சொல்ல கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ஜெர்மன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மக்களே ஆகணும். ஸோ இதை பாருங்கள், நம்மளோட இதுதான் இது வந்து என்னென்னா இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது வந்து லெக்வாசிங் ஒரு இது வந்து டஸாவ் மக்களே. இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 தான் இருக்குல்ல, இந்த 3ல் ஃபஸ்ட் என்னென்னா இந்த ரெட் கலரில் SPD இதா இது வந்து இங்கே. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா CDU. ஸோ தேர்ட் என்னென்னா 2 இருக்குது மக்கள், ஆனால் என்னன்னு தெரில. ஸோ ஐ திங்க் தெரியல, ஆனால் வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அது எப்படின்னா இங்கே வந்து பஸ் வந்து நல்லா ஓட்டுவாங்க இங்கே. லைக் நல்லா ஓட்டுவாங்கன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப மோசமும் ஓட்டுவாங்க இங்கே. ஸோ அது வந்து நம்ம வந்து நல்லா ஓட்டி மக்களுக்கு வந்து இதோ இன்னும் நல்லா தான் ஓட்டுறாங்க. ஏன்னா இங்கே பஸ்ஸு ஓட்டுறது இல்லை மக்களே, பஸ்ஸு ரொம்ப கன்றாவே ஓட்டுவாங்க இந்த இதில். அதனால் வந்து நம்ம வந்து இது பஸ் ஓட்டி மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதான் பண்ணும். ஸோ புரியுதா மக்களே? வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இடிச்சிட்டேன் டெய்லி காருகாரா, நீ இது வர மாட்டியாடா? கரெக்டாக வராங்க அவன். நான் வந்து டேர்ன் பண்ணுறேன், கரெக்டாக வரான் தலைவன். ஓகே, நம்ம வந்து பொலிட்டீஷியன் மக்களே. ஸோ நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். ஐயோ, நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் போகிறேன். ஸோ ஏன்னா மக்கள் வந்து வரேன். ஓகே, அது என்னென்னா இது வந்து ஆனால் பொலிட்டீஷியன் லைக் ஸ்பீடப் வாங்க, அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். லைக் கோட்டை கடிச்சு போகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நமக்கு லைக் என்ன சொல்ல ஓட்டு மாதிரி விடும். இது வந்து எக்கச்சக்கமாக பொலிட்டீஷியன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக ஓட்டணும். ஏன்னா அவங்க மெதுவாக தான் போவாங்க, ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போவாங்க. ஆனால் நம்ம அடித்து தூக்கி கிளப்பினா தான் இடிக்காமலே போகணும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதாகணும். ஸோ மக்களே கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து 100% ஆஃப் பீப்புள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு லேண்டு வேணும், ஸோ நம்மளுக்கு ஒரு பங்கு வேணும். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ளூவை சூஸ் பண்ணேன். ஏன்னா ரெட்டு ஏன்னா நான் வந்து மொத்தமாக ப்ளூ அழிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம பிளாக்கையும் அழிச்சிடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு பிளானில் இருக்கேன் மக்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய டார்கெட்டே என்னென்னா ப்ளூ. ஓகே, ப்ளூ அப்புறம் தான் எனக்கு வந்து இது. ஸோ அப்புறம் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சிட்டியில் வந்து என்னென்னா 22% எனக்கு வந்து க்ரோத்து. ஸோ ஒரு எலெக்ஷன் வச்சு பார்த்துருவோமா மக்களே? அதுவும் என்னென்னா இந்த எலெக்ஷனில் இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது நம்மளோட ஸ்பேஸு வேறு லெவலு. ஸோ இன்னுமே இந்த ஒரு இடத்த நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம ப்ளூ கிட்டேருந்து ஐ திங்க் நான் ரெட்டு கிட்டேருந்து பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ளூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. ஐயோ மக்களே, ரெட்டு இருக்குல்ல, ரெட்டும் பிளாக்கும் வந்து ப்ளூ வந்து பங்கு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ வந்து எப்படி ஆக்கிரமிச்சிடணும், ஆனால் எப்படி தான் எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து 15 தானா? நான் ஆக்கிரமிச்சிட்றேன். ஒரு ஃப்ரீ ட்ரையல் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து இதில் 100% ஆஃப் அத்தாரிட்டிஸ் ஐ திங்க் நான் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே மக்களே, சாரி. ஸோ எங்கடா நீ டிசைனர் சிட்டி போடவே மாட்டேங்கிறே கேட்டிங்கன்னா, நான் போடுறேன் மக்களே.
நான் வந்து ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டு வச்சுட்டேன் பார்ட் 4 வரைக்கும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் போடுறேன்ல, ஸோ அது வந்து எனக்கு உங்களுக்கு காட்டணுமே. டிசைனர் சிட்டியே போட்டிருந்தா உங்களுக்கு லைக் நான் வந்து விட்டு பண்ணுறேன். லைக் இப்போ வந்து 3 வீடியோவா, இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் டிசைனர் சிட்டி பார்ட் 2 வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டு வச்சுட்டேன். ஸோ சாரி. ஆனால் வந்து நான் வந்து அதில் வந்து இந்த வீடியோ பற்றிலாம் பேச மாட்டேன். ஸோ கொஞ்சம் தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே மக்களே, அதான் என்னென்னா நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 21% நம்ம வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டோம். வேற லெவலு மக்களே. இது வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பஸ் ஓட்டணும்ல, பஸ் ஓட்டி தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ அந்த பஸ் ஓட்டியே வந்து அந்த இது வந்து மக்களை வந்து லைக் ஆக்கிரமிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஓட்டு வந்து போயிடும், லேண்டே போயிடும். ஏன்னா இங்கே வந்து ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, 88 டே ஒன்லிடா எலெக்ஷனுக்கு, ஜெர்மன் எலெக்ஷனுக்கு 88 தான், 88 டேஸ் அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ 88 டேஸ்னால் 88 டேஸ் தான் நம்மளுக்கு ரிமைண்டிங்காக இருக்குது. ஸோ 88 டேஸ்க்குள்ளே வந்து நம்மளால் மோஸ்ட் ஆஃப் மக்களை வந்து லைக் இது பண்ணணும், நம்மக்குள்ளே இழுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லேண்டு வாங்கிடணும். 88 டேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து முக்கால்வாசி இல்லாட்டி பாதி லேண்டு வந்து நான் வாங்கினா தான் என்னால் வந்து நான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து லேண்டை ஆக்கிரமிப்பாங்க, எப்போ வேணால் ஆக்கிரமிப்பாங்க. ஏன்னா என்கிட்ட பவர் இல்லாட்டி எனக்கு வந்து ஆக்கிரமிப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து மெயின் டார்கெட்டு என்னோட ப்ளூ தான். பிகாஸ் ஓகே சுத்தன்ற இருங்க மக்களே. இப்போ என்னென்னா, இங்கே வந்து நம்மளோட பிபிஏ இது, அதாவது பீப்புள் பவர் ஆர்மியோட இது ஓட்டு பீப்புள் வந்து நம்மள 2.73% பீப்புள் தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 24.82% வந்து அவங்களுக்கு தான் லைக் ப்ளூ இதில் ஏஎஃப்டியில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கணும். அதே தான், பஸ்ஸு தான் ஓடணும், வேறு வழியில். ஸோ நான் வந்து டிசைனர் சிட்டி முடிச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் வீடியோ போட்டு முடிச்சுட்டு நான் வந்து இதோட பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வந்து 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்சாக இன்னும் 3 சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மக்களே. ஓகே மக்களே, அந்த ப்ளூ இது இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் அந்த பார்ட்டி இருக்குல்ல, அவங்களோட மைண்டு நம்ம வந்து ஒரு லேண்டாக கேப்சர் பண்ணிட்டுருக்கோம்ல, அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த ப்ளூ இது, இப்படி தான் இருக்கும் அந்த ப்ளூவோட அந்த பார்ட்டியோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து 7 தான் இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா பிளாக்குக்கும் ரெட்டு ப்ளூக்கு தான் சண்டை. நம்ம நடுவில் வந்து மூக்கு நனைஞ்சு இது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மக்களே, அதுவும் உங்களுக்காக நான் எடுத்துட்டெல்லாம் பண்ணுறேன். ஸோ எனக்காக ஒரு எனக்கு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எப்படான் இருக்க, உனக்காக நான் பேசுறேன். நடக்காதுரி. சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே போ, டைம் முடிய போகுது. ஐயோ, இவன் வேற வந்துட்டான். ஓட்டு மக்களே, அது பக்கத்தில் நம்ம ரீச் ஆகிட்டோம், வந்துட்டோம். அப்பா, பிபிஏ பஸ்ஸு எப்படி
ஸோ நம்ம வந்து 87 days அந்த மாதிரி தான் ஏதோ இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 இது பண்ணிட்டோம். ஓகே மக்களே, அது என்னென்னா இப்போ வந்து இந்த சிட்டி வந்து 17% இப்போ என்னோட கண்ட்ரோல். நான் வந்து இந்த சிட்டியை வந்து ஆக்கிரமிச்சிட்டேன். ஓகே 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 இது யாரா நம்ம கலரில் இருக்கான், நம்ம இதாக இருக்கான். ஐ திங்க் அந்த நம்ம 3rd இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களோட இதாக இருக்கும் போல். ஸோ ஒரு அதர்ஸுக்கு 9%, நம்மளுக்கு 22%. அதர்ஸ் இங்கே உண்மை இல்லையா மக்களே? அதர்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து இவங்க ஓகே மக்களே. இப்போ என்னென்னா ப்ளூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா ப்ளூவோட மேப்பை பாருங்கள், வெறும் 3 இடம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த 3 இடத்தும் நம்ம கேப்சர் பண்ணோன்னா இப்போ வந்து வேறு லெவலில் ஒரு இது இருக்கும். ஸோ வேறு லெவலுக்குலே இருங்க, நான் வந்து இப்போ நான் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஆக்கிரமிக்க போகிறேன். இல்லைன்னா ப்ளூ வந்து அழிஞ்சு போச்சுன்னா மீதி யாருக்கு எதுக்கு சண்டை? வெறும் SPD அந்த ரெட் கலருக்கும் அந்த ஒரு பிளாக் கலருக்கும் அண்ட் நம்மளுக்கும் PPA. ஸோ நம்ம 3 பேருக்கு தான் இப்போ வந்து மெயின் சண்டே. இது மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னா முக்கால்வாசி பாதி லைக் என்னென்னா காவாசி லேண்ட் வந்து நம்மளுக்கு தான் வந்து இருக்கும். ஜெர்மனியோட ஆட்சி காவாசி நம்மளுக்கு தான் இருக்கும். ஏன்னா 88 days இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்மி தான் மக்களே. ஏன்னா அது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேப்சர் பண்ணால் தான் உண்டு. நான் வந்து ஒரு ஐடியாவில் ஒரு பிளானில் இருக்கேன். என்னென்னா நார்த் சைட் பார்த்தீங்களா, அந்த நார்த் சைட் மொத்தமே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம் ஒரு பிளானில் இருக்கேன். அப்போ வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெர்லின் இருக்குது பார்த்தீங்களா, பெர்லின் அதோட கேபிட்டல் தான் பெர்லின், ஜெர்மனியோட கேபிட்டல் தான் பெர்லின். ஸோ அந்த ஒரு பெர்லினை மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி பீப்புள் வந்து நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கேபிட்டலே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அந்த கேபிட்டல் சுற்றி அந்த சிட்டி சுற்றி யார் இருக்காங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் சுற்றி அந்த பெர்லின் கேப்சர் பண்ணலாம். அதுக்கு பார்டர் லைக் சிட்டி அந்த ஃபுல்லாகவே ப்ளூவோட கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ பெர்லின் இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா SPD, அதுவும் ரெட் கலர் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து கேப்சர் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வேலை. ஸோ அது வந்து நம்ம வந்து நியூ ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து மக்கள் வந்து பாருங்களா இருக்காங்க. அதோ நம்ம பஸ்ஸெல்லாம் வருவாங்க இந்த ப்ளூ கலரில், அவங்கள வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணணும். ஸோ வேறு லெவலு. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஓட்டிங் வச்சிடலாம். ஓகே மக்களே, ஓகே மக்களே, அது என்னென்னா இதில் வந்து எக்கச்சக்கமாக டைம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 20 இது வந்திருக்குல்ல, அதில் ஆடு. ஸோ அது ஆடு தானே, ஆடு வந்து உங்களுக்கு லைக் நீட்டாக பண்ணல ப்ரெசன்டேஷன். அதனால் ஸோ நம்மளோட இங்கே வந்து 21% நம்மளோட இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஒரு ஆட்சி ஆயிடுச்சு. ஐயோ மக்களே பாருங்கள், ப்ளூ கலருக்கு ப்ளூக்கு வந்து சோதனை பாருங்கள். ஐயோ இந்த சைடு யார் 20, ஓகே பரவாயில்ல. இந்த சைடு 21 பரவாயில்ல. ஐயோ 21 தான் இருக்கான். 21 மக்களே, ப்ளூ வந்து இங்கே ஆக்கிரமிச்சிருக்கான். ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, நான் வந்து இப்படிக்கு அது வந்து லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இங்கே தான் வந்து என்னோட இதோட என்னோட பவர் நான் இந்த சைடாக கொண்டு போகிறேன். நான் சொன்னல ஃபுல்லாக சுற்றி இந்த ஒரு ப்ளூ கலர் தான் இருக்குது. அதாவது CSU அப்படின்னு இந்த ப்ளூ கலர் தான் இருக்காங்க இங்கே. அண்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா இதான் பெர்லின். ஸோ இது வந்து நான் எந்த கண்ட்ரோலில் இருக்குன்னா SPD இந்த ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ வேறு லெவலு.
ஸோ நான் இப்போதைக்கு நான் என்னென்னா என்னோட லைக் எனக்கு ஒரு ஆஃபீஸ் தனி ஆஃபீஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ண போகிறதே இல்லை. எனக்கு வந்து எப்போது நான் வந்து எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறேனோ அப்போ வந்து நம்ம மெதுவாக ஒன்று பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்படிக்கு நம்மக்கிட்ட ஒரே பஸ் இருக்குது, பரவாயில்ல. அது என்ன நம்ம ப்ரொடெக்ஷன் வேணும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ என்னென்னா நம்ம இதுதான் கேப்சர் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஒரு டே வந்து ஸ்கிப் பண்ணணும் நம்ம, அப்போ தான் வரும். ஸோ மக்களே, அதை என்னென்னா நான் வந்து 26 இது பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து இது இங்கே பஸ் ஓட்ட போகிறேன். ஏன்னா இங்கே பஸ் ஓட்டி தாங்க இங்கே ஃபுல்லாக நம்ம லேண்டே கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்படிக்கே வந்து முக்கால்வாசிக்கு மேலே போயிட்டோம். ஏன்னா அவ்வளோ லேண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இப்படிக்கு நம்ம வந்து இந்த டைப் பண்ணிக்கலாம். லைக் பிளாக் ரெட்குள்ளேயும் பிளாக் கூடயும் லைக் எஸ்பிடிக்குள்ளேயும் அந்த இவங்க கூடயும் டைப் பண்ணி பிளாக் கலரு பொலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் டைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்க எந்த டைமில் வேணால் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ சொல்ல முடியாது, அவங்க எப்படி வேணால் அட்டாக் பண்ணுவாங்க நம்மளை. அதனால் ஓகே ஓகே, அதை என்னன்னா நான் வந்து போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்ட் 2ல் வந்து நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ராவல் வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அதோ வந்துட்டான் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இன்னையிலேருந்து ப்ளூக்கு வந்து எண்டு. ஏன்னா ரெட்டு வந்து இப்போ பங்கு போட்டுறாங்க, நம்மளும் வந்து இது பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து பாவங்க. ஆனால் வேறு என்ன பண்ணுறது, இப்போதான் இருக்கும், இப்போ இது ஆகும். ஸோ வேறு வழி இல்லை. பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பக்கத்தில் வந்தால் மாதிரி எனக்கு தரல மக்களே. ஏன்னா ரொம்ப நேரமாகவே நம்ம போய் அழுத்தலாம் மக்களே. ஆனால் என்ன போக முடியலையே, இங்கே தான் வண்டியெலாம் இருக்கே. டே ஃபாஸ்ட்டாக போங்கடா. எவ்வளோ மிச்சம் தான் நானே கட் பண்ணி போடுறது. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும்டா. அப்புறம் ஏன்னா நான் கட் பண்ணி எடிட்டிங்க்கும் தான் நான் கட் பண்ணி போடுவேன். ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அது. ஏன்னா ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு அப்போடா வந்துட்டோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம வந்து முடிக்க போகிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வச்சு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 95% ஆஃப் மக்கள் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே மக்களே, பாய்.